வேதம் படிச்ச பிராமணன் கிட்டயும் கோயில் குருக்கள் கிட்டயும் பேரம் பேசுறதோ, ஐ திங்க் தட் இஸ் த வர்ஸ்ட் திங் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம பண்றது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அண்ட் எல்லாரும் கேட்பா, ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு. எஸ், அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அப்படிதான். ஏன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு யூனிஃபார்ம் ரூல் இருக்கு. ஒரு ஜாபுக்கு போகணும்னா இந்த யூனிஃபார்ம்ல வரணும்னா இந்த யூனிஃபார்ம்ல தான் வரணும்னா அதுக்கு ரூல் இருக்குல்ல. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. சமூகம் பெரிய சார். பெருமாள் வடகலையா தெங்கலையா நம்ம சொல்ல முடியாது சார். நான் தெங்கலைன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்லுவேன். இது என்னங்க, பெருமாள் வந்து யாரு போய் பார்த்தாங்க பெருமாளை? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? யாரும் பார்த்தது இல்ல. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். தப்புன்னு காது குத்திட்டான். ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. நாடார் பையன் வந்தா அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம், நீ நாடாராவே போறேன். நீ பாவம் தான் பண்ணணும். போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். நீ பாவம் தான் பண்ணணும். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அந்த ஏன்னா we believe in rebirth, we believe in karma. அவ பூஜை பண்றவாளா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா. சத்தம் நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துலயே பிறந்துட்டியா? ஆமா. அந்த கர்மா அக்கவுண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பிறந்திருக்காரு. அப்ப எல்லாருமே கர்மா பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ஃபுக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தாங்கடா பிறந்து கிடந்தோம். அங்க வந்து மடத்திலோட சம்பிரதாயம் பெரியவா பூஜையை முடிச்சப்புறம் தேர்த்தம் கொடுத்தப்புறம் தான் சாப்பாடு போடுவாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அண்ட் பிராமின்ஸ்க்கு தான் சாப்பாடு அப்படிங்கறதுனால ஜெயேந்திர பெரியவா அதுக்காக மகா பெரியவா கிட்ட போயிட்டு, யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் ஜெயேந்திரர், விஜயேந்திரன் உட்பட 10 பேர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். நம்மள பார்க்க எல்லா காஸ்ட்ல இருந்து வரா. How can we differentiate? இதுக்காக காமாட்சி கோயில் கிட்ட ஒரு சத்திரம் அங்க இருக்கு, கல்யாண மண்டபம். அங்க வந்து anybody and everybody can come and eat. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பிச்சைக்கார நாயே. லஞ்ச், ஃப்ரீ லஞ்ச். ஒரு கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, ஒரு கோடி செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. அண்ட் சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கும். வணக்கம் சொல்லணும் கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஏதோ சொல்றாரு, அந்த அம்மா மறுபடியும் பதில் சொல்றாங்க. இப்படிங்கிறது மிரட்டுறாரு. திரும்பி ஏதோ சொல்றாங்க, அந்த அம்மா மண்டையை ஆட்டிக்கிட்டு கேட்கறாங்க. கண்டிச்சாங்களா அப்படிங்கறதுக்குள்ளே நான் வேறையா போறேன். நான் வந்து இப்பதான் ஒரு இடத்துல டப்பிங் சொன்னேன், திரும்ப ஒரு டப்பிங் போடுறேன். கர்மம் அந்த பக்கம் போடா. நீங்க கூட போடுங்க. அப்படி அமித்ஷா பேசும்போது அவருடைய வீடியோ போட்டுட்டு என்னுடைய ஆடியோ பின்னாடி போடுங்க. நீ ரொம்ப அலையிற, ஏகப்பட்டது உழைக்கிற, நீ வந்து ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிடு, டோன்ட் டூ திஸ், ஒழுங்கா டயத்து சாப்பிட்டு ஒழுங்கா பண்ணும், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம்ல. எந்த பயனும் இல்ல. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? அவர்களுடைய பிஜேபியினுடைய வெப்சைட்ல பார்ப்பனர் அல்லாத பெண்கள், சூத்திர பெண்களின் உடல் புனிதமற்றது, பிணத்திற்கு சமமானதுன்னு எழுதி வச்சிருக்கு. மிக முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கப்புறமாவது அதை போய் பார்க்கணும். அப்ப புரியல, இப்ப புரியுது. வானதி ஸ்ரீனிவாசன் அந்த சொந்த கட்சியினராலே வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இல்லையா? காயத்ரி ரகுராம பேச வச்சாங்களே, அவங்களுக்கு எதிராக பேச வச்சாங்களே, அந்த அம்மா ஓடி வந்துட்டாங்க. டெய்சி அக்கா தம்பியா, அண்ணன் தங்கச்சியா? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? இது வரைக்கும் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இட்லி எப்பா, இட்லி போட்ட எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா.